திருவள்ளூர் பக்கத்துல கைலாச கோணன்ற வாட்டர் ஃபால். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃப்ரைடே ஆதிக் ஸ்கூல்ல கட் அடிச்சிட்டு சும்மா ஒன் டே ட்ரிப் மாதிரி சென்னையிலேருந்து பக்கத்தில் திருவள்ளூர் பக்கத்தில் கைலாச கோணன்ற வாட்டர் ஃபால்ஸ்க்காக நாங்கள் போயிட்டு சரி குட்டிக்கோணம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறோம்ப்பா. நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். டிஃபன் மட்டும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கன்றாவியான பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து சரிங்க குஸ்கா போகிறோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ குஸ்கா போயிட்டு இருக்கோம். குஸ்கா போயிட்டு குளிக்கும் போது வெளியே காமிக்கிறோம். கடுக்கவா? ஏய் யாரா வேணுன்ட்டே விளையாடிட்டு இருக்கான். வேற ஏதாவது லாங்குவேஜ்ல பேசுறான். அது வேற ஒன்றும் இல்லைங்க. காலையில் 2 ஸ்பூன் ஹனி உள்ள போல, அதனால இந்த மாதிரி சில உளறல்கள் பலறல்கள் தான். குட்டி பாப்பா தான் வராங்க. குட்டி பாப்பா அப்ப நான் வயித்துக்குள்ள இருக்கறேன். அம்மா நீ இவ்வளவு பிக்கா இருக்க, உன்னை எப்படிமா நான் வயித்துக்குள்ள வைக்க முடியும்? அத ஸ்பேஸ் இருக்கு. அப்படி பேர்வியா? ஐயோ அப்படி பண்ணி உன்னை டைப் பண்ணிடுவா மம்மி. டைப் பண்ணி உள்ள வச்சுக்குவா. நான் வயிறு பெருசாயிட்டப்பா. மம்மி வயிறு இவ்வளவு பிக் அவ்வளவுதாம்மா ஆகும். அதுக்கு மேல சைஸ் இல்லையேடா. ஆஹாமா பாலு மாதிரி. இன்னைக்கு வந்து நாங்கள் ஹார்விக்கு லீவ் போட்டதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி இந்த 4 நாள் லீவை வந்து யூட்டிலைஸ் பண்ணி எதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம். வழக்கம் போல் இந்த ஒரே மாதிரி லாங் லீவாக வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஹோட்டல்ஸ் ரேட்டு, டிக்கெட் ரேட்டு, பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டு எது பார்த்தாலும் கிடைக்காது. டிக்கெட்டு ரேட்டும் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுறது, அப்படியே வந்து அந்த பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு பக்கத்தில் எங்கன்னா போகலாம் அப்படின்னு நம்ம மன உளைச்சலை தீர்க்கிறதுக்காக ஒரு நாள் வந்து ஃபால்ஸுக்கு, எங்களுக்கு 2 பேருக்கும் ஃபால்ஸ்னால் பிடிக்கும். அதனால ஆமாம் நம்ம ஃபால்ஸில் தண்ணி வருதான்னு தெரில. ஆமாம் அது வேற தெரில. நம்ம படிப்பறிவு பழனிசாமி சுற்றி பார்த்தாரிங்க. நாங்கள் ஏற்கனவே அரே ஃபால்ஸ் போயிட்டோம்ல, சரி அது ஆல்ரெடி போன இடமா இருக்குது, புதுசாக ஒரு இடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பிளான் பண்ணி இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். இல்லை வெயில் இல்லை. ஆமாம் வெயில் அந்தளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நடுவில் திடீர்னு ஒரு சுரீர்னு ஒரு வெயில் அடிச்சிச்சு, அப்புறம் திடீர்னு இப்போ க்ளோஸ் ஆகுது. இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் கிளைமேட். அட்லீஸ்ட் இந்த நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு. டார்ஜிலிங் மாதிரிலாம் இங்கே எப்படிமா வரும்? அப்போ உங்க அப்பா டார்ஜிலிங்ல தாமா வீடு வாங்கணும். கேளு, அவ்வளவு திறமை இருக்கா கேளு, அவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கான்னு கேளு, அவ்வளவு தைரியம் இருக்கான்னு கேளு. டார்ஜிலிங்ல வீடு வாங்க. காசு இல்லப்பா. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். உள்ளூர்ல வீடு வாங்கவே காசு இல்லப்பா. காசு யார் கொடுப்பா? காலி பண்ணிட்டு போலாமா? அப்ப கூட இன்னொரு வீட்டுக்கு போனா நம்ம வாடகை கொடுக்கணும். ஏன்னா நம்ம இப்ப வாடகை வீட்டுல தான் கூடி இருந்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ஐடியா, நம்ம வாடகை தானே கொடுத்துட்டு இருக்கோம் எப்படியும். அதே நம்ம டார்ஜிலிங்ல வாடகை கொடுத்து இருக்க கூடாது. அங்க ஏதாவது சோறு சரியில்லைன்னு ஓடியாந்தீங்களா தெரிச்சு? நான் ஆக்கிக்கிறேன் சோறு. நீயா? அங்க போய் உன் சாப்பாடு தானா? ஏற்காடு என்னம்மா, நான் அங்க பிளான் போட்டா நீங்க சிம்பிளா முடிக்கிற பிளான 50 ரூபாயிலே முடிக்கிறேம்மா. ஏற்காடு அவ்வளவுதான். ஒரு பஸ் டிக்கெட்லயே. இது என்ன ரூட்டு இந்த கைலாச கோணம் வாட்டர் ஃபால்ஸ்? ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை. திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை. ஓகே ஓகே. ஆந்திரா பார்டர். நாங்க இந்த ஃபால்ஸ் முடிச்சுட்டு அப்படியே இவங்க வீட்டுக்கு போயிடலான் இருக்கோம். நரேனோட நேட்டிவ் வந்து திருவள்ளூர். நீங்க எல்லாரும் நிறைய பேர் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் சாப்பிட்ற வீடியோ ஒன்று. அதெல்லாம் எந்த பிளேஸ்ன்னு கேட்டீங்க. அதுதான் வந்து இவங்களோட பிறந்த வீடு. அங்க வந்து போயிடலான் இருக்கோம் எங்களோட மாமியார்கிட்ட. அவங்கள போய் பார்த்துட்டு அங்க ஒரு 2 நாட்களை கழித்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஆசீர்வாதம் பண்ணா காசு கொடுப்பாங்க. ஆசீர்வாதத்தோட சேர்த்து அவங்க என்னென்ன கொடுக்குறாங்களோ அத்தனையும் அள்ளிக்கிட்டு அன்போட எதை கொடுத்தாலும் ஏத்துக்கிற மனசு எனக்கு இருக்கு. நிறைய பேர் அந்த வீடு காட்டுங்க, vlog போடுங்க கேட்டு. நான் அதுவும் போட்டுடலாம், அதுவும் vlog எடுத்து போட்டுடலான்னு இருக்கோம் இந்த வாட்டி. மேக்ஸிமம் ட்ரை பண்றோம். ஏன்னா அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான். நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ வந்து காமிச்சிடுறேன். அந்த வீட்டு vlog வந்து முக்கியமா அவங்கள காமிச்சிடுறேன். அவங்க ரொம்ப நாள் ஆச்சு
வீடியோ காமிச்சு அவங்கள மீட் பண்ணி வீடியோக்குள்ளே கொண்டு வந்து நிறைய பேர் அவங்களையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான். அதனால பார்த்தீங்களா நாங்கள் வந்து எங்கெங்கேயோ போட்டு கோவா போய் எந்தெந்த ஊருக்கு நான் போனோம், கோவா போய் தாய்லாந்து போய், இதில் பெரிய விஷயம் என்னன்னா மொரிஷியஸ்லாம் போயிட்டோம் நாங்கள். கனவுலே போனோம். அசர்பைசான் போய் எல்லா ஊரும் போயிட்டு வந்துட்டு வந்த ஒரு ஃபால்ஸுக்கும் திருவள்ளூருக்கும் கடைசி அதெல்லாம் முடிச்சுட்டோம். நம்ம தூசு மாதிரி தட்டி விட்டோம். சூன்னு டைம் என்ன 10 ஆயிடுச்சு இங்கே. 7 மணிக்கு கிளம்பணும், நின்று வரோம். 7 எங்க 7:30 கிளம்பணும். 7:30 அரை மணி நேரம் தானப்பா சொன்னேன், தப்பா? கிளம்போதே 7:30 பஞ்சசாமி. அது மேல இது தெரியாம என்ன இப்படி இருந்தா என்ன, எல்லாம் இங்கே தான் தெரியுது பாதி போர்டு. கரெக்டா இருக்கு பாரு ஃப்ரேம், ரோடும் ஸ்கை எல்லாமே. எங்க வந்திருக்கோம்? பூண்டி டேம். பூண்டி டேமா? ஆமா. கேட்டு போட்டு பூட்டி இருக்கு. இல்லையே, ஓப்பன்ல இருக்கு. வாங்க போலாம். அப்படியா? உள்ள போலாமா? இதோ இருக்கே வழி. இப்படி ஏன்னா இது கேட்ல போக மாட்டீங்களா? குறுக்கு வழியில போறேன். நேர் வழியில போக மாட்டோம், குறுக்கு வழியில தான் போவோம். ஐயே நல்லா இருக்கே. அங்க போட் எல்லாம் வேற இருக்கு. போட் உள்ள போகுமோ? ஓ நானும் போவா பாத்து. அப்படி எல்லாம் போக முடியாது. நம்ம இங்க நின்று. நீ எங்க மேல ஏறிட்டு இருக்க? இங்க நின்னுட்டு அங்க போயிட்டு இருக்க. பழைய மாதிரி. ஆமா, இது ஃபுல்லா தண்ணி இருக்கு. நீ ஏறி நிரம்புதுன்றாங்களே, அப்பெல்லாம் நிறைஞ்சினா ஃபுல்லா வந்துருமா? ஆமா, அங்க திறந்து விட்டுருவாங்க. இப்போ அங்க இங்க வீடுக்கெல்லாம் வராது தண்ணி எல்லாம். அங்க எது இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு தான் போறோம். இங்க வேற தண்ணி, அங்க வேற தண்ணியா? எப்படி போவ? இங்க எகிரி குச்சி போயிடுமா? இங்க இருந்து விட்டா போயிருவான். தண்ணி இல்ல. இங்க இருந்து எகிரி குச்சி போயிடுறியா? குட்டி ஃபால்ஸ் இல்ல, அது ரிவர்மா. அதுல crocodile இருக்குமா? ஏன் எது பேசினாலும் ஒரு கேட்டு போடுறீங்கன்னு நினைப்பா. பெட்டில் குதிச்சா மங்கின்றாங்க, தண்ணிக்குள்ள போனா crocodile இருக்குன்றாங்க. உங்க அண்ணா ஹாதிக்கு அங்க கூட்டிகிட்டே போயிட்டாரு. அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அங்கே பாரு காய்கறி அமைக்குது பாரு. அவங்ககிட்ட போறோமா? சும்மா போலாம் வா. என்ன ஏன்டா வேலை வாங்குறீங்க? அட்வென்ச்சரஸ் நல்ல. அட்வென்ச்சரஸ் வந்து ஒன்லி சீன் போடுறதுக்கு மட்டும்தான். குட் லுக்கிங்ல உன்னை வீடியோ எடுக்குவாடா? அதுக்கு குட் லுக்கிங்கா இருக்கணுமே. எப்படி சூப்பரா? மூஞ்சில மண் அடிக்கிறாங்களா? நீ வரலையா? போப்பா, நீ போயிட்டு வா. அவ்வளோ தூரம் போகணுமே இருக்கா? அப்படிதான் எனக்கும் இருக்கும். போ. சரி, நான் என்னன்னா இப்போ ஃபால்ஸ் போறோம், எப்படி தண்ணியில் விளையாட தான் போறோம். அதனால தான் பார்க்கிங்ல இருந்து கிட்ட தான் அந்த ஃபால்ஸ். ஆமா, எகிரி குச்சா ஃபால்ஸ். கார்ல இருந்து காலை வச்ச உடனே ஃபால்ஸ் வந்துரும். கார்ல இருந்து காலை வச்ச உடனே கார் இப்படி காலை வச்ச உடனே ஃபால்ஸ். ஆமா, இவர் பெரிய இந்த அட்வென்ச்சரஸ் வண்டி வச்சிருக்காரு. நேரா கொண்டு ஃபால்ஸ் உள்ள விட்டுருவாரு. நான் அது வந்துட்டீங்க. ஏய் நீனா? வாவ், அவங்க அதுதான் போயிருக்காங்க. போட்டு வந்துட்டாங்க. ஸ்மெல் அடிக்குது. வாங்க, போயிட்டு வந்துட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? எல்லாரும் நம்மள மாதிரி நல்லா இருந்துச்சா? அத்விக் என்ன நல்லா இருந்துச்சு? மூச்சு வாங்குதா? என்னாச்சு நிஷ்வா? மீன் செத்து போச்சா? மீன் இருந்தது. சரிண்டி ஓடாத அத்விக். இம்மா மாமா சீக்கிரம், வெயில் அடிக்குது. பிளாக்கா போயிருவா அப்புறம். யாரு? என் பிள்ளை தான் பிளாக் ஆயிரும். நானு ரொம்ப பிளாக்கா இருக்க. நான் கொஞ்சம் பிளாக், எக்ஸ்ட்ரா பிளாக். உட்காரு. மீன் பிடிச்சிட்டு காமா தண்ணியில கையை கழுவ போறீங்க. அங்க ஆய் கழுவி இருப்பாங்க. வாட்டர் பாட்டில்ல கழுவுங்க. இந்த ரூட் நம்ம மைசூர் டு கூருக்கு போன ரூட் மாதிரி இருக்குல்ல? அந்த ரூட் தான் போனா. அந்த எருமை மாடுலாம் அழகா வீடியோ எடு. இதோ கிராஸ் பண்ணி போகுதுல்ல. நான் எடுக்கிறேன். எருமை மாடே ஸ்லோவா தான் போகுது. நீ அதை விட ஸ்லோவா வீடியோ எடுக்க. அது போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சு. ஏய், எடுத்துட்டு தானே இருக்கேன். கண்ணாடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ,
அப்பா ஃபால்ஸ் வந்தாச்சா? வந்தாச்சு. ஆதிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அவன் தான் நினச்சிப்பான். டோக்கன் வாங்கணுமா இங்கே? எங்க டோக்கன்? ஆமாம். வாங்கணுமா? தெரியலையே, அப்படியே போக வேண்டியதான். உள்ளே போய் வாங்கிக்கலாம். மாங்காய் எவ்வளோக்கா? ஒரு பீஸா? சின்னதாகவே கொடுங்க. கொஞ்சம் இனிப்பாக இருக்குமா? புளிப்புரம் இனிப்பாக இருக்குமா? சரி. ஆ மாங்காய். ஆமாம்மா சூப்பர். வேண்டாம். சோப்பா நீ போட்டுக்க. நீ தான் குளிக்கவே இல்லை. நீ போடு. அந்த குட்டியை சேர்த்து 50 ரூபாய்க்கு தரீங்களா? வாங்கியாச்சா? கட்ட. நானே மங்கிக்கு பயந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் பண்ணாதுப்பா. என்ன இங்கே முறுக்கு சொல்கிறாங்க பாரு. வேணுமா? முறுக்கு சொல்கிறாங்க. அம்மாடி சூடா முறுக்கு. ஐயோப்பா வந்துருச்சு. போட்டேன்னா காலி. நீ எங்க போய் இல்லாம இருக்கு. ஐயோ இந்த இருக்கே செல்ஃபி ஸ்டிக். அதவே குச்சியா வச்சுக்கிறோம். அது ஃபோன் பிடிங்கிற போது என்னை கவர் பண்ணி ஒரு 3 சைடு வாங்க. பிச்சுக்கு பார்த்துட்டு கேட்க மாட்டான். கண்ணில் பார்த்துட்டா வந்துடாது. எவ்வளோ நேரம் இதுக்கு தெரியாமல் சாப்பிடாம வச்சுருக்கணும். அதான் தண்ணி உள்ளேயும் இருக்குமா? கூட வந்து குளிக்கும். கூட வந்து குளிக்கும். இங்கே பாரு ஆதிக்கு குட்டி ஃபால்ஸ். அங்கே பாரு தண்ணி குடிக்குதுமா. அது அழகா. இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். ஆமாம். இங்கே மங்கி இருக்குல்ல? உருணுச்சு. நீ உருணியா? நான் சொல்லிட்டேன். உன்னை விட நான் ரொம்ப கடும் கோவக்காரன். என்கிட்ட அந்த மாதிரி எங்ககிட்டே ஒரு மங்கி இருக்குன்னு சொன்னியா? அது இந்த மங்கியை பார்த்தோன்னே எல்லா மங்கியும் ஓடிடுச்சு. அது மங்கியை பார்த்தோன்னே வாய் ஒரு மாதிரி வைக்கிது பாரு. இப்படி பண்ணுமா? அப்படி பண்ணு. மங்கி ஓடிடா. வேறு நீ பண்ணு. காமி பண்ணு. 10 பக்காவா இருக்கேப்பா உனக்கு. சீ தாக்கு பாரு. இதம்மா நீ பண்ணுமா மங்கி மாரிப்பா. நீ பண்ணு. என்ன மங்கி கிக்கின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க? கியூட்டான மங்கி. ஆமா நானே சொல்லிப்பேன் அப்படி. அதே கொடாத. வந்தாச்சு. கைலாச கோணம் வாட்டர் ஃபால்ஸ். இதுதான் கைலாசநாதர் டெம்பிள். இங்கே கோயில் இருக்கு. அங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. தண்ணி வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் வருது. இங்கே எப்படி தான் அவ்வளோதான் வரும். எனக்கு ஏரி வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கிருச்சு. உட்காந்துட்டேன் ஒரு பக்கமாக. அவனை அவங்க பெரியப்பா கூட அனுப்பிட்டேன். விளையாட போயிருக்கான். நமக்கு அரை ஃபால்ஸில் வந்து கீழே ஓடி போச்சு தண்ணி. அதனால உட்காந்துக்கிட்டோம். இது வந்து ஒரே இடத்துல தண்ணி விழுகுது. நீ குளிக்கல? மைக் இருக்கு, நினைஞ்சிரும். நான் வந்து உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த மங்கிங்களுக்கு தெரியாமல் 2 ஜோப்லையும் மாங்காய் வச்சுருக்கேன். எங்க உள்ளே ஒழிச்சு வச்சுருக்கேன் நான். சூப்பர். தேங்க்யூ. இங்கே தான் இருக்கீங்களா? சென்னை தான். நாங்களும் அங்கே தான் வரோம். நாவலூர். ஓகே பாய். மாட்டாங்க. எப்படி வருவாங்க நீ? அக்கா இன்னொன்று இருக்காது எங்கள் அடி. இன்னும் இருக்கா? என்னப்பா போயிட்டு வந்தாச்சு. கை தாங்கலாம் பிடிச்சிக்கப்பா. பிடிச்சாச்சுப்பா. முறுக்கு சாப்பிட்றியா சாரன்? வேணாம் நீ சாப்பிடு. நீ ஏன் முறுக்கு மாதிரி தான் ஆகிட்டு வந்திருக்க. படியாக இருக்குல்ல, இறங்க முடியல. இப்போ பரவாயில்லையா? போய் தண்ணி குடிச்சிடலாம். இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல. சோறு தண்ணி குடிச்சா கொஞ்சம் பரவாயில்ல. சரி வா. இங்கே நிற்கிறியா? தண்ணி எடுத்துகிட்டு வரவா? இல்லை போயிடலாம். ஐஸ் வாட்டர் குடிக்கிறியா ஜில்லுன்னு? இல்லை போயிடலாம். இது டோக்கன் கொடுத்தியா? அதெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிடு. எவ்வளோ டோக்கன் எனக்கு தெரியலையே. எடுத்தா தானே தெரியும். அவர் கொடுத்தாரு 50 ரூபா நினைக்கிறேன். பார்க்கிங் 50 ரூபா. என்ட்ரன்ஸ் டிக்கெட் 30 ரூபா. அப்புறம் சாப்பாடு காசு கொடுத்துருக்கோம். இங்கே சமைச்சு தராங்க. சொல்லு. சமைச்சு தராங்க. இரு. சாப்பாட்டு கடையை பார்த்தோன்னே மனசு மாறிடுச்சு. இப்போதான் இங்கே சாப்பாடு சொல்லிட்டு போயிருக்கோம். அந்த கடையா? சரி. அந்த கடையில் உழப்பான குதிக்குது பாரு. அதான். ஆமாம்.
இந்த கார்ல உட்கார்ற எப்பா சாப்பிடலாமா? சாப்பாடு ரெடினா சாப்பிடலாம். ரெடி இல்லக்கா? அவங்க சாப்பிட்றாங்களா? வெஜ்ஜும் ரெடியாக்கா? வெஜ்ஜு ரெடியா? கை வெளியே கழுவு. சிக்னலே இல்லை. இல்ல அது நான் இது நாட்டுக்கோழி சாப்பிட்ற மூஞ்சி. இது சாப்பிடாம உட்காந்து என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க மூஞ்சி. இது வெஜ்ஜு சாப்பாடு. சாம்பார், அப்பளம், உருளைக்கிழங்கு, ஊறுகாய். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம என்ன கொடுத்தோம்? நாட்டுக்கோழி கொடுத்துருந்தோமா? நாட்டுக்கோழி இவங்களை வந்து சமைக்க சொல்லிட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மீன், மட்டன், கோழி எதுனா கொண்டு கொடுத்தா நீங்கள் உள்ளே போய்ட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளே அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. மீல்ஸ் வந்து 80 ரூபா, நாட்டுக்கோழிக்கு வந்து 500 ருபீஸ். உங்களுக்கு மசாலா எதனா அடிஷ்னலாக ஆட் பண்ணணும், இல்லை நல்லா ஃப்ளேவராக வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வரணுன்னா ஃபேமிலியாக பிளான் பண்ணுங்கள், வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்து ரெசார்ட் கூட ஒன்று இருக்குது. முக்கியமாக இங்கே இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வராங்க. கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு போகிற மாதிரி. அளவுக்கு டேஸ்ட்டாக சமைப்பாங்களாடா? என் அளவுக்கு முடியாது. அதை நம்ம கடை வாசல் நின்று சொன்னால் சரி அடிப்பாங்க. நம்ம அப்படி ஓரமாக போய் பேசிக்கலாம். அதெல்லாம் இல்லை, யாராக இருந்தாலும் நம்ம கை ஒன்றும் வராது. சொல்லு இப்போ தைரியமாக நான் இல்லை கடை விட்டு வந்துட்டல சொல்லு. யாராக இருந்தாலும் நம்ம அளவுக்கு சமைக்க முடியாது. ஏன் திரும்பி பார்த்துக்கிற? நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு வெஜ் சாப்பாடு செட் ஆகல. நான்வெஜ்ஜுக்கு மாறிட போறியா? ஹாய் அவங்க தெரியல கேமரா. ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஹாய், பாய். தேங்க்ஸ். இப்போ ஜோபியில் என்ன இருக்கு? சிக்கன் மடிச்சு வச்சிருக்கேன். ஐயோ, ஜோபி வச்ச ட்ரெஸ் போட்டு வரது நம்மளுக்கு ஒரு லாபம் தான். அந்த மாதிரி நீங்கள் வேணா வந்துக்கங்க. அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணலாம். மாங்காய் தின்னுட்டு புடுங்க வரல தூக்கி. உன் கூட வேணா நான் மல்லு கட்டவே, மங்கியோட என்னால் மல்லு கட்ட முடியாது. இந்த கடை தானா? இந்த கடை தான். ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க, வாங்க. இது சொல். திருப்பதி போவாமே திருப்பதி லட்டு வாங்குவது எப்படி? இல்ல, எனக்கு யார் கொடுத்தா? அந்த ஒரு அக்கா கொடுத்தாங்க. இங்க பார்த்தவங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா, மீன்ஸ் நம்மள தெரியுமா. இங்க எனக்கு வளையல் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா, முழு லட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷா சாஃப்டா இருக்கு. இப்பதான் கோயில இருந்து புடிச்சு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. ஒன்ன பிடிச்சியா இல்ல லட்டு? இது ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கா? இது வந்து ஒன்னு பிரசாத லட்டு. பிரசாத லட்டே எனக்கு கொடுத்துருக்காரு. வெங்கடாசலபதி கோவிந்தா. தேங்க்யூ சோ மச் அக்கா. நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடாத. ஏன்? குளிச்சவங்க தான் சாப்பிடணுமா? அப்படியா? ஐயோ, மாடு வருது. அந்த வலையில போட்டுக்கிறேன். ஏப்பா என்ன அவங்க எவ்வளோ ஆசையா எனக்கு. திருப்பதிலேருந்து இந்த மாதிரி சூப்பராக இருக்கு. வாவ், செம்ம. அவங்க பேர் கேட்டியா? நான் உள்ள இருந்தேன், இறங்கல. நீ வாங்கி கொடுத்த என்கிட்ட கேட்டு. தேங்க்யூ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட தேங்க்ஸ் ஏற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, சரி. லட்டு எப்போ கொடுப்ப? நான் தான் சொல்லிட்டேன், குளிச்சாதான் லட்டு. என்ன போய் குளிச்சுட்டு வரியா, உனக்கு லட்டு தரேன். அப்படி குளிக்கணுமா? எம்மி. ஓ, டீலக்ஸ் ரூம்ஸ். இதுதான் ரெசார்ட்டா? இங்க ஸ்ரீவாரி ரிசார்ட் இருக்கு. அப்படியே அதே எடு. இங்க நிறைய இப்போ ரெசார்ட்ல இருக்கு போலல. ஸ்ரீவாரி பாத்துக்கிட்டியா? இன்னும் நீ போகணும். இதுதான் இருக்கு ஸ்ரீவாரி ரெசார்ட். கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இங்கே தங்கிட்டா பிரச்சனை இல்லல்ல. ரொம்ப போனா 1 or 2 days இங்க வெக்கேஷன் மாதிரி வந்து ஒரு நாள் தங்கிட்டு ஏர்லி மார்னிங் வந்து குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பி போலாம். ஓகே தான். ஷார்ட் ட்ரிப் மாதிரி. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் 10 நாள் போய் தங்கணும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் செட் ஆகாது. யாரு நீங்க? ரொம்ப அங்க கடையா கடக்கணும் உனக்குலாம். எங்கனா போயிட்டா கட்டிக்கணும். இது சுத்தி ஆமா, இது ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு. ஓ, இதா அதோட வியூ. பாத்தீங்களா, இதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்.